Hi guys, welcome to Mupare Training Academy. So guys, வந்து PSC 2025 தேர்வுக்கான புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து எங்க பயிற்சி மையத்துல டிசம்பர் 4 முதல் ஆரம்பிக்க போகுது. சோ டெஸ்ட் பேட்ச் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடுகளம். சோ டிசம்பர் 4ல இருந்து ஜெயிச்சிட்டவங்களுக்கு ட்ரைனிங்க்கு அந்த கிரவுண்ட் தயாரா இருக்கு. அவங்க அந்த காலத்துல போய் அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்க போறாங்க. நீங்க அடுத்த வருஷம் ட்ரைனிங்க்கு போகணும் ஜெயிச்சிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இறங்கி ரெடியா விளையாட தெரியணும். ஸோ ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச். ஸோ டிசம்பர் 4ல இருந்து தொடங்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 தேர்வுகள் இருக்க போது 4500 கேள்விகளுக்கு மேல நீங்க அட்டென்ட் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்னுடைய பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹார்ட் காப்பி பிளஸ் சாஃப்ட் காப்பி, அதாவது ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா உங்க வீடு தேடியே கொரியர்ல வந்து நாங்க என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பிரிண்ட் போட்டு சென்ட் பண்ணிடுவோம். இல்ல சார் நான் லாகின் ஆயிட்டு நான் வந்து வியூ ஆன்லி மட்டும் பாத்துக்கிறேன், அதாவது வந்து நான் லாகின் ஆயிட்டு என் சிஸ்டம் போன்லயே பாத்துக்கிறேன் இல்லைன்னா என் சிஸ்டத்திலேயே பாத்துக்கிறேன்னா நீங்க 1500 rupees பே பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணா போதும். எக்ஸ்ட்ரா 300 பே பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து டிசம்பர் 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர்ல நாங்க சென்ட் பண்ணிடுவோம். ஸோ 30 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணிடுவோம். லாஸ்டா ஃபுல் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு 10 கொஸ்டின் பேப்பர் வந்து அதுக்கப்புறமா சென்ட் பண்ணிடுவோம். சோ ரெண்டு விதமா உங்களுக்கு கொரியர் வரும். ஃபர்ஸ்ட் 30 क्वेश्चन பேப்பர்ஸ் ஒண்ணா வந்துரும். சோ நீங்க அந்த சிலபஸ் படிச்சு அந்த டேல நீங்க வீட்லயே எழுதி பார்த்துக்கலாம். அடுத்து 10 क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ மொத்தமா இருக்கக்கூடிய அந்த 40 தேர்வுகளை எப்படி பிரிச்சிருக்காங்க? சோ இதுக்கு முன்னாடி நீங்க புல்லட் டெஸ்ட் எழுதி இருப்பீங்கல்ல. சோ புல்லட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் கவர் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் கவரா இருக்கும். சோ ஸ்டாண்டர்ட் வைஸ் நீங்க படிச்சு ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். மீன்வைல் நீங்க எல்லாருமே நல்லபடியா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு புல்லட் டெஸ்ட் பேட்ச்னுடைய क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து PDF அனுப்பப்படும். ஓகேவா? சோ அதுல இருக்கக்கூடிய லாகின் ஐடி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க தாராளமா புல்லட் டெஸ்ட் क्वेश्चन பேப்பரை நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த டெஸ்ட் பேட்சை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வேலூர், திருச்சி அண்ட் தென் விருதுநகர் 3க்கான கான்டாக்ட் நம்பர்ஸ் நாங்க ஷேர் பண்ணிருக்கோம். ஷெட்யூலையும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம். நீங்க டவுன்லோட் பண்ணி ஷெட்யூல் பார்த்துட்டு ஷெட்யூல் எப்படி இருக்குன்றத ஒன்ஸ் வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணையறதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 10 தான். சோ டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள இணையக்கூடிய மாணவர்களுக்கு தான் ஹார்ட் காப்பி மூலமா நாங்க क्वेश्चन பேப்பர் சென்ட் பண்ணுவோம். சோ உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் வீட்டுக்கே வந்து நான் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1800 rupees நீங்க பே பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்ணிடலாம் வியூ பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். சோ டெஸ்ட் பேட்ச்க்கான ஜாயின் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷெட்யூல் ஷோ பண்ணிடுறேன். சோ ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன டாபிக், அதாவது ஒரு உளவியல் நீங்க படிக்கக்கூடிய ஜிஎஸ்ல எதை படிக்கணும் அப்படின்ற டாபிக் தான் நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல வச்சிருக்கோம். சோ எல்லாமே உங்களுக்கு ஆஸ் பர் வந்து சிலபஸும் கவர் பண்ணிட்டு இருப்போம். அதே நேரத்தில் முக்கியமான கொஸ்டினை வந்து பாயிண்ட் பண்ணி நோட் பண்ணி கொடுத்துருப்போம். சோ இதை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் தரோவாயிடுவீங்க. மீன்வைல் உங்களுக்கு புல்லட் டெஸ்ட் பேட்ச் கொடுக்கும்போது நீங்க டாபிக் வைஸும் கிளியரா இருப்பீங்க. சோ இதை வந்து மறக்காம பாத்துக்கோங்க. சோ இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டேன். டாப் டு பாட்டம் என்னென்னலாம் கொடுத்துருக்கணும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரையும் கவரா தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உயிரியலும் சரி கணக்குகளும் சரி சைட் பை சைட் தரவு பண்ணிருப்பாங்க. தமிழ் தகுதி தேர்வுக்கான கேள்விகளும் அப்பப்ப இடம்பெறும் உங்களுக்கு. இது மட்டும் அல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா PDF முறையில வந்து உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இத்தனையும் அந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸா தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு மறக்காம லிங்க் வச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். சோ நீங்க டெஸ்ட் பேட்ச்க்கான ஜாயினிங் லிங்க் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓபன் ஆகும். சோ இந்த பேஜ்ல உங்களுக்கு நாங்க ரெண்டு விதமா ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்போம். மேல வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் சாஃப்ட் காப்பின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் சாஃப்ட் காப்பி பிளஸ் ஹார்ட் காப்பின்னு கொடுத்துருப்பாங்க. சோ ரெண்டுத்தினுடைய ரேட்டுமே நாங்க வந்து கொடுத்துருப்போம். சோ 1500 ஒன்று, இன்னொன்று 1800 ஒன்று. 1800ல ஜாயின் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஹார்ட் காப்பி மெட்டீரியலோட சென்ட் பண்ணிடுவோம். 1500ல ஜாயின் பண்ணவங்களுக்கு வியூ ஒன்லி தான் இருக்கும். சோ இது எது வேணுமோ அந்த பைன்றதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. சோ இதுல எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும்ன்றது இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து உங்களுக்கு திருப்பி ஒரு வீடியோவா நான் போட்டிருக்கேன். சோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்குள்ள போய் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். சோ இதுக்கு அடுத்தது சோ நெக்ஸ்ட் நீங்க அந்த பை லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் அண்ட் தென் அதற்கான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தேர்விற்கானது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. நானுமே டிஸ்கிரிப்ஷன்ல ஷெட்யூல் வச்சிருக்கேன். இங்கேயுமே டவுன்லோட் ஷெட்யூல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி ஷெட்யூல பாத்துக்கலாம். சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். ஒன்ஸ் நீங்க லாகின் ஆனீங்கன்னா சோ லாகின் ஆகும்போது பேசிக்கான டீடைல்ஸ் தாங்க உங்களுடைய நேம் அண்ட் தென் கான்டாக்ட் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய போட்டோஸ் இந்த மாதிரி பேசிக்கான டீடைல்ஸ் தான் கேட்கும். நீங்க எல்லாத்தையுமே ப்ராப்பரா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஜாயினிங் லிங்க் அண்ட் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிடைச்சிடும். சோ நீங்க வந்து டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்குற இந்த டெஸ்ட் பேட்ச் முதல் ஒரு 4 டெஸ்ட் வந்து தாராளமா வியூ பண்ணி எழுதலாம். அதுக்குள்ள உங்களுக்கு டிசம்பர் 25ஆம் தேதிக்குள்ள கொரியர் மூலமா நாங்க என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா क्वेश्चन பேப்பர் சென்ட் பண்ணிடுவோம். சோ சென்ட் பண்ண क्वेश्चन பேப்பரை மறக்காம வீட்ல உட்கார்ந்து OMR-ஓட சென்ட் பண்ணிடுவோம். நீங்க வீட்லயே உட்கார்ந்து தாராளமா எழுதி பிராக்டிஸ் பண்ணலாம். சோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த 2025ல அந்த காலத்துக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்கணும்னா நீங்க ஆடுகளத்துல சேர்ந்தே ஆகணும். சோ இந்த வீடியோட கண்டினியூஷனா இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும்ன்ற ப்ராசஸ்க்கான லிங்க் வந்து நாங்க சென்ட் பண்ணிருக்கோம். சோ கூடவே வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன். சோ எல்லாத்தையுமே பாருங்க. கம்பல்சரி வந்து டிசம்பர் 10க்குள்ள
இதுக்குள்ள இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் காப்பியோட வந்து கொஸ்டின் பேப்பர் டிசம்பர் 25க்குள்ள சென்ட் பண்ணப்படும். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கான ஆடுகளம் டெஸ்ட் பேட்சை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்ப்போம். இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஆடுகளம் சாஃப்ட் காப்பி டெஸ்ட் பேட்ச், ஆடுகளம் சாஃப்ட் காப்பி ப்ளஸ் ஹார்ட் காப்பி டெஸ்ட் பேட்ச். இந்த 2 டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஒரே மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாஃப்ட் காப்பி டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹார்ட் காப்பி வாங்கக்கூடிய மாணவர்கள் இதே கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹார்ட் காப்பி டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லிங்க்குள்ளே போனோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1500, 1800, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி டெஸ்ட் பேட்ச் வந்து 1500 rupees, ஹார்ட் காப்பி ப்ளஸ் சாஃப்ட் காப்பி டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 rupees. ஸோ உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்ச் வேணுமோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய பை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் தேவைப்படுது அப்படின்னா இங்கேயுமே அதுக்கான ஷெடியூல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த ஷெடியூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே பை டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு போகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி போர்ட்டலில் இந்த மாதிரி பேஜில் வந்து ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் கேட்கும். ஒருவேளை பாஸ்வேர்ட் மறந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓடிபி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை புது யூஸராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பேர், மெயில் ஐடி அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர். இங்கே பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் தான் செட் பண்ண போகிறீங்க. இந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி வேறு யாராவது லாகின் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கங்க. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் அப்லோட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த பிறகு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்த உடனே உங்கள் மெயில் ஐடிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ண பிறகு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆன பிறகு உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் காப்பி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா, சாஃப்ட் காப்பி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கான பேமெண்ட் தான் ரிசீவ் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி செலக்ட் பண்ணுறேன். சாஃப்ட் காப்பி செலக்ட் பண்ண பிறகு இதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கங்க. மறுபடியும் பை டெஸ்ட் பேட்ச்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்த பிறகு இங்கே பர்ச்சேஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? நீங்கள் பர்ச்சேஸ் நவுன்னு கொடுத்த பிறகு கியூஆர் கோட் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற ஆப்ஷனும் வரும். இல்லை அப்படின்னா யூபிஐ பண்ணிக்கலாம், இல்லை ஜிபே, ஃபோன்பே, உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ நீங்கள் அந்த ஆப்ஷன் மூலிமா பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஒரு 3 seconds to 4 seconds வெயிட் பண்ணுங்கள். பேக் பட்டன் அமுக்கிடாதீங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்படி வந்த பிறகு தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே ஆகிட்டு கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு மேலே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? மை டெஸ்ட் பேட்ச், மை அக்கௌண்ட், லாக் அவுட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்னு போனீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே மை டெஸ்ட் பேட்ச்னு போனீங்கன்னா அதில் தான் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி புல்லட் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இதில் அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
உங்கள் டெஸ்ட் பேட்ச், அதாவது உங்கள் டெஸ்ட் டேட் அன்னைக்கு கரெக்டாக அந்த டைமிங் மார்னிங் 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல, இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 போட்டு உங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஜாயின் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.